அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்க பாடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் கலை வண்ணம் அப்படின்னா பொதுவான தலைப்பு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறதுல இப்போ இலக்கண பகுதியாக தொழில் பெயரின் வகைகளை பற்றி அறிய போகிறோம். வாங்க பாடத்தில் போகலாம். தொழில் பெயர் என்ன? நம்ம தொழில் செய்கிறோமோ அதை சொல்லுவதாக இருக்கிறது. அதன் செயல்களின் பெயர்களை சொல்கிறதாக இருக்கிறதா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உழவு தொழில் செய்கிறவங்கள உழவன் அப்படிங்கிறோம். தையல் வேலை செய்கிறவங்கள தையல்காரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்கவுங்க தொழிலை வைத்து அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுப்பது பேர் தான் தொழில் பெயர். இப்போ நான் ஆசிரியர் தொழில் பார்க்குறேன் அப்படின்னா ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆசிரியர் அப்படிங்கிறாங்க. அதுபோல தான் இங்கே தொழில் பெயர் அப்படிங்கிறது அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து அவர்களுக்கு ஒரு பெயர்கள் கொடுக்கப்படுது. சரியா? இப்போ தொழில் பெயர் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது விலையின் பெயராக அமைவது தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. எதை காட்டாதுன்னு பார்க்குறோம்? எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். இது எங்கே வரும்? படர்க்கை இடத்தில் மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காங்க. தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. எத்தனை வகையாக? 3 வகையாக சொல்கிறாங்க. விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என வகைப்படுத்துகிறார். 3 விதமாக சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது விகுதி பெற்ற தொழில் பெயர். அது என்ன விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா, தல், அல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? தைத்தல், வருதல், வாழ்தல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? தல், அல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை தான் இங்கே விகுதின்னு சொல்லப்படுது. இப்போ பாடத்தில் இப்போ பார்ப்போம். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள், அதாவது வேர் சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. வினைப்பகுதிகள் தல், அல், வு, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழில் பெயராக அமைகின்றன. இப்போ வேர்ச்சொல், வினைச்சொல்லுடைய வேர்ச்சொற்கள் விகுதிகளோட சேர்ந்து, விகுதி உறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட சேர்ந்து நடத்தல், நட அப்படிங்கிறது தல் சேர்ந்து நடத்தல், அல் சேர்ந்து உண்ணல், வு சேர்ந்து வாழ்வு, கை சேர்ந்து வாழ்க்கை என ஆழ்ந்ததாக சொல்கிறாங்க. என தொழில் பெயர்களாக அமைந்ததாக சொல்கிறாங்க. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர். இந்த இடத்துல இந்த விகுதிகள் என்ன அப்படிங்கிறத பாருங்க. 13 விகுதிகள் சொல்லியிருக்காங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை போன்றவை தொழில் பெயர் விகுதிகளாக வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தருதல், கூறல், ஆட்டம், விலை, கருகை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? தொழில் பெயர் விகுதிகளாக வரக்கூடிய விகுதிகளை குறிப்பதாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதல்நிலை தொழில் பெயர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காங்க. வானில் இடி இடித்தது. இடி மீன்ஸ் ஒரு சத்தம் இல்லையா? இடி இடித்தது. சோறு கொதி வந்தது. நம்ம சாதம் வைக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, ஒலை கொதிச்சிருச்சா பாரு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சோறு கொதி வந்தது. இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகவும்
இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல் நிலை என்பர். அது என்ன ஏவல்? இடி, கொதி, செல், வா, போ இதெல்லாம் ஏவல் சொற்கள்னு சொல்லப்படுது. இந்த ஏவல் சொற்கள் ஒருமை வினையாக அமையும் போது வினைச்சொற்களின் பகுதியை முதல் நிலை என்பர். முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழில் பெயராக அமைவது முதல் நிலை தொழில் பெயர். இப்போ வானில் இடி இடித்தது அப்படிங்கும்போது அந்த இடி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நிகழுது இல்லையா, அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி வாங்க எடுத்துக்காட்டாக பாருங்களேன். செல்லமாக ஓர் அடி அடித்தான். செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். அடி, புகழ் இதெல்லாம் ஏவல்னு கூட சொல்லலாம். அந்த சொற்களை சொல்கிறேன். இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. இடையில எக்ஸஸாக சொல்லாமல் அந்த வேர்ச்சொல் மட்டும் இருந்து பொருளை உணர்த்துவதாக இருக்கிறது தான் முதல் நிலை தொழில் பெயருங்கிறாங்க. அடுத்ததை பார்க்குறோம். முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். பாடம் படிக்கு பேறு பெற்றேன். பாடம் படிக்கும் பேறு பெற்றேன். பெருமை, பெறுதல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பேரு அப்படின்னு நீண்ட ஒரு சொற்களாக இருக்குது. அதே மாதிரி உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேரு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு, சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு, சூடு என திரிந்து தொழில் பெயர்களாக மாறி உள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும். இப்போ நான் சொல்கிறோம் இல்லையா, எடுத்துக்காட்டு பாருங்களேன். விடு அப்படிங்கிறது வீடுங்கிறதும், மின் அப்படின்னா மீன் என்றும், கொல் என்பது கோல் என்றும், உடன்படு என்பது உடன்பாடு என்றும் மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான், அதாவது குறுகிய எழுத்தை நீண்டு ஒழிக்கக்கூடிய நெட்டெழுத்தாக மாற்றி வந்தால் அது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறளில் அடுத்த பாடமாக நம்ம பார்க்குறது திருக்குறளை பார்க்குறோம். இந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செய்தி அப்படின்னா கல்வியை பற்றியும், அது எப்படி சுற்றத்தார் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ கல்வியை பற்றி என்ன வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர பிழையில்லாமல் கற்கணும். கற்பவை கற்றபின் படித்ததுக்கப்புறம் அப்படியே நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் கற்ற வழியில் நிற்ந்து நடக்க வேண்டும் என்பது பொருளாக இருக்குது. இரண்டாவது எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு. நம்மளுக்கு கண்கள் போன்று இருக்கக்கூடியது எதுமோமா? எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது இரண்டு கண்களை போன்றது அப்படிங்கிற சொல்கிறாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்ததாக பார்க்குறோம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்ட தோண்ட எவ்வாறு கிணறானது அந்த தண்ணியை ஊறுதோ அதுபோல் நம்மளுடைய கல்வியானது கற்க கற்க அறிவு ஊற்றானது ஊறும் அப்படிங்கிறதான் இங்கே உள்ள பொருளாக பார்க்குறோம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழியாத சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி தான். ஒருவருக்கு அதை விட வேற ஒரு செல்வம் அப்படிங்கிறது பெரிய செல்வம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது தெரிந்து செயல்வகை. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் தீமை உண்டாகும் அப்படிங்கிறது இந்த பாடலின் பொருளாக இருக்குது. அடுத்தது குறளை பார்க்குறோம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த ஒரு செயலையும் நம்ம ஒரு தவணைக்கு 4 தவணை சிந்திச்சு செயல்படணும். அப்படி சிந்திச்சு செயல்படாமல் செய்கிற எந்த ஒரு காரியமும் நல்ல காரியமாக இருக்காது. அது நடந்ததுக்கப்புறம் சிந்திக்கக்கூடாது இல்லையா, அது தவறான ஒன்று. அதனால் நம்மளுக்கு பயனும் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறோம். அடுத்த குறள். நன்றற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நாம் ஒருவருடைய பண்பை அருந்து அப்புறம்தான் நன்மை செய்யணுமா. அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுனால தீமை கூட வந்து சேரும். அதனால் எந்த ஒரு செயலையும் அடுத்தடுக்கு ஒரு
ஒருத்தனுக்கு உதவி தேவை அப்படின்னா அந்த உதவியை அவனுக்கு அது தேவையா, அவன் அதை பயன்படுத்துவானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த உதவினால் நம்மளுக்கு எதுவும் கேடு வராமல் இருக்க அளவுக்கு இருக்கக்கூடாது. சில சமயம் சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, அதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளாம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம், அந்த ஜாமீன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எங்கேயும் அப்பா தாத்தா எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இதை சொல்கிறாங்க. சுற்றந்தழாள் அப்படின்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள காகம் தனக்கு கிடைக்காததை மறைக்காம தன்னுடைய சுற்றத்தாருக்கு கூப்பிட்டு கொடுக்கும். அது மாதிரி அத்தகைய பண்பு உள்ளவரிடமே செல்வமானது சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மடியின்மை அப்படின்னா மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். நம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்பவர் என்னவா இருக்கணும்? சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. துன்பமாக கருதி என்னவா இருக்கணும்? முயற்சியோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது இடும்கண் அறியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம், இடும்பைனா துன்பம்னு அர்த்தம். அந்த துன்பத்திற்கே துன்பம் விளைவிப்பவர் யாரு? துன்பத்தை கண்டு அஞ்சாதவர் எவரோ அவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் தருபவராக இருப்பார் அப்படிங்கிறதான் இந்த குறளுடைய பொருளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.